Hello viewers, I am Hanshika Shivani from Bharati Vidyalaya Metric Higher Secondary School, Redipatti Namakal. இன்னைக்கு நம்ம கார்ட்டூன் சீரீஸ்ல பார்க்க போற டாபிக் 2013ல ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் மூவி. அந்த மூவியோட பேரு ஃப்ரோசன். இதோட டைட்டில் நேம் மாதிரியே அந்த மூவி வின்டர் சீசனை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ வாங்க நம்ம மூவி பற்றி பார்ப்போம். ஒரு சிறப்பான ராஜ்யம் பேரு ஆரண்டல். அங்கே 2 அழகான பிரின்சஸ் இருந்தாங்க, எல்சா அண்ட் ஆனா. எல்சாக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. எல்சா எதெல்லாம் தொடுறாலோ அது ஸ்னோவா மாறிடும். ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தப்போ எல்சா ஆனாவை தெரியாம பனியால அடிக்கிறா. அப்போ ஆனாக்கு சாகிற நிலைமை வருது. அவளை சரி பண்றதுக்காக அவளோட அப்பா அம்மா அவளை மந்திரவாதிகளிடம் கூட்டிட்டு போனாங்க. ஆனாக்கு அப்போ சரியாகிடுச்சு. எல்சா அவளோட பவரை கொஞ்ச நாள் மறைச்சு வச்சிருந்தா. அதுக்கப்புறம் எல்சா அவளோட பவரால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிச்சு பயந்தா. அதனால அவ தனியா இருக்க விரும்பினா. ஆனா அவளோட அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணா. பல வருஷம் கழிச்சு ராணியா மகுடம் சூடுறா நம்ம எல்சா. அன்னைக்கு அவளோட பவர் வெளியில தெரிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாரும் அவளை பார்த்து பயந்து போனாங்க. அதனால எல்சா மலைக்கு ஓடி போறா. அங்க போயிட்டு அவ பனியாலான அரண்மனையை கட்ட ஆரம்பிச்சுட்டு லெட் இட் கோ என்று பாடி அவளோட லைஃபை தனியா இருக்க ஸ்டார்ட் பண்றா. ஆனா அவளோட அக்காவை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடிவு பண்றா. அவளை தேடி போகும்போது கிறிஸ்டோப் அண்ட் கிறிஸ்டோஃபோட டிராவல் பார்ட்னர் ரெண்டேசவனையும் மீட் பண்றா. அவங்க 3 பேரும் எல்சாவை தேடி போகும்போது சூப்பர் ஃபன்னி ஸ்னோமேன் ஓலப், அதாவது நம்ம எல்சாவா அவளோட ஸ்னோவால செஞ்ச ஓலப் ஸ்னோமேன், அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம எல்சாவை கண்டுபிடிக்க போறாங்க. அப்ப எல்சாவை அங்க பார்த்துட்டாங்க. எல்சாவால அவளோட சக்தியை கட்டுப்பிடிக்க முடியாம தெரியாம ஆனாவோட ஹார்ட்டை பனியால உரைய வைக்கிறா. ஆனாவோட ஹார்ட்ல ஃப்ரோசன் கிரியோஸ் வந்துடும். ஃப்ரோசன் கிரியோஸ்னா பாடி டெம்பரேச்சர் ஸ்லோவா ஃப்ரீஸ் ஆகும். அதை கியூர் பண்ண ஒரே வழிதான் இருக்குன்னு மந்திரவாதி சொல்றான். அது என்ன வழினா ட்ரூ லவ் ஆக்ட். அதாவது உண்மையா அவளை யாராவது நேசிக்கணும், நேசிச்சு முத்தம் கொடுக்கணும். அப்பதான் நம்ம எல்சாக்கு ஒரு யோசனை வருது, ஹான்ஸ் முத்தம் கொடுத்தா அவ சரியாகிடுவான்னு. பட் ஹான்ஸ் ஒரு வில்லன். அவனுக்கு நம்ம ஆனா மேல லவ் இல்லை, பட் ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு ஒரு பேராசை. அதனால ஹான்ஸ் நம்ம எல்சாவை கொலை பண்ண வரும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் ஆன ஆனா ஓடி வந்து எல்சாவை கட்டி பிடிச்சி காப்பாத்துவா. அதுக்கு பேர் தான் ட்ரூ லவ் ஆக்ட். அந்த நிமிஷத்துல ஃப்ரீஸ் ஆன நம்ம ஆனாவோட ஹார்ட் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போதான் நம்ம எல்சாக்கு புரியுது, பவரை கண்ட்ரோல் பண்ண பயம் வேண்டாம், அன்பு மட்டும் போதும்னு ரியலைஸ் பண்றா. அந்த நாள்ல இருந்து ஆரண்டல் ராஜ்யம் சந்தோஷமா மாறுது. ஆனா அந்த எல்சா 2 பேரும் சேர்ந்து அவங்க லைஃபை ஹாப்பியா கண்டினியூ பண்றாங்க. Summary of the story என்னன்னா, Frozen ends with a love winning over a fears of sister reunited. Elsa and Arendelle happy again.